அதிமுக பலமாக இருக்குதுன்றத மறுத்துக்கிட்டே இருக்கணும். ஏதாவது ஒரு வகையில் பிரச்சாரம் பண்ணிகிட்டே இருக்கணும். அதிமுக கூட யாரும் சேரலை, அதிமுக இப்படி, பிஜேபி அதிமுக சண்டை. முடிஞ்சால் இன்றைக்கி இது மட்டும் இல்லை, பிஜேபிக்குள்ளே திமுகவுக்கு யார் வேலை செய்கிறாங்கிறது உட்பட மேலே இருந்து எடுக்க சொல்லியிருக்காங்க. அந்த அளவுக்கு அவங்க அந்த கூட்டணியை பலப்படுத்துகிற வேலையில் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அப்போது இந்த கூட்டணி சேரக்கூடாதுன்றதுல ரொம்ப உறுதியாக இருந்தாங்க. ஆனால் இவங்க கவனம் எல்லாம் அந்த கூட்டணியில் இருந்தது. விஜய் அதிமுக கூட போயிடக்கூடாது, விஜய் அதிமுக சேர்ந்துட்டா பலமாயிடும் அப்படின்னு. ஆனால் இவங்க தான் தெரியல, நம்ம இவ்வளோ நேரம் பேசணுமே, நான் அந்த லிஸ்ட்டு தான் இவங்க. அதனால் இவங்க என்ன ஆனாலும் இந்த அவர் ஒருத்தர் வந்தார்ல, அவர் பிஜேபிக்குன்னே வேலை செய்கிறதுன்னு பிறந்தவர். அவர் யார்? பிரசாந்த் கிஷோர். அதையும் ரொம்ப லேட்டாக தான் புரிஞ்சுக்குவாங்க. அவர் அங்கே பிஜேபிக்கு தான் வேலை செஞ்சிட்ருக்காரு பீகாரில். அதாவது பிஜேபி ஜெயிக்கணும்னு ஓட்டை பிரிக்கிற வேலையை பண்ணிகிட்ருக்காரு. இது ஊருக்கே தெரியும். ஜான் சுராஜ்னு ஒரு தனி கட்சி ஆரம்பிச்சு, ஜான் சுராஜ், ஜனசுராஜ், அப்புறம் என்னது இன்னும் என்னென்ன பேரை வச்சுக்கிங்க, என்ன வச்சாலும் இதுக்கு தான். ஓவைசின்னு ஒருத்தர் இருக்கிறார் தெரியுமா, அவர் எதுக்கு? அவர் முஸ்லீம் இதுவா? அவர் பிஜேபியுடைய பி டீம். அவர் எங்கெல்லாம் முஸ்லீம் வாக்குகள் ஒருமுகப்படுத்தப்பட்டு போதோ அங்கெல்லாம் போய் நிற்பார். இப்போ வாணியம்பாடியில் நிற்க போகிறாராம். ஏன் நிற்க போகிறாரு? இங்கே இஸ்லாமியர் வாக்குகள் விஜய் பக்கமோ யார் பக்கமோ போகக்கூடாதுன்றதில் தடுத்து நிறுத்துகிற வேலையை அவர் பண்ணுவார்.